தண்ணி கொடுக்க மாட்டோம், தண்ணி பிரச்சனை, தண்ணி பங்கீடு அப்படின்னு வரும்போதே தமிழர்கள் அடிக்க ஆரம்பிச்சுருவானுங்க. அங்க இருக்கிற சாதி வெறி கும்பலும், அங்க இருக்கிற மத வெறி மொழி வெறி கும்பலும். சோ அதனால அவங்க பேசுறது ஒண்ணும் பெருசு புதுசாலாம் கிடையாது. இது மாரி பலமுறை தமிழ்நாடு, தமிழ் நடிகர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. பலமுறை சந்திச்சிருக்காங்க. அதுலயும் பெரிய உச்ச நட்சத்திர நடிகர்கள் பலரும் சந்திருக்காங்க. ஏன் போன முறை வந்து சத்யராஜ் அவர்கள் இது மாரி ஒரு சிக்கல்ல சந்திச்சு, கடைசி வரைக்கும் நான் பேசுனது கரெக்ட் தான்ட்டு வந்துட்டாரு. அதுக்கு மேல என் படத்த ஓட்டலன்னா போடா அப்படின்ட்டு வந்துட்டாரு சத்யராஜ். நம்ம பார்த்தோம். சோ இதுதான் வரலாறுங்க. இந்த வரலாற தாங்க அவர் படிக்கிறாரு. அ 1000 முரண்பாடு இருந்தாலும் கமலஹாசன் வாசிக்கக்கூடியவர். நல்லா வாசிக்கக்கூடியவரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கிறவரு. ஒரு சமகால சமூகத்துல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிவு சார்ந்து வாசிக்கிற மனுஷன் தான். அரசியல் அறிவு இருக்கான்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, அதுல நான் முரண்படுவேன். ஆனா வாசிப்பு அறிவு அவருக்கு இருக்குன்றதுல எனக்கு நல்ல நான் நேரடியாவே பார்த்தவன்றனால எனக்கு நல்லா தெரியும். சோ இவர் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. வழக்கம் போல கன்னட வெறியர்கள் இப்படி பேசுறதுல நம்ம பலமுறை பார்த்ததுதான். அது ஒண்ணும் பெருசா இருக்காது. தக்கலை படத்த ஓட விட மாட்டேன்னுவாய்ங்க. அத அந்த அரசு பார்த்துக்கும்.